சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி. அம்மா நல்லா அமுக்கி குதிய ஊனிவாமா, கீழே விழுந்துடாத. நல்லா குதிய அமுக்கிவா. போத விடு போத விடு. இந்த மாதிரி குதிய அமுக்கி நடந்து எவ்வளவு ஆச்சு? 4 வருஷம் ஆகுது ஐயா நான் நடந்து. இது மாதிரி பாத்ரூம் போக கூட நான் சிரமப்பட்டேன். ஆனாலும் இப்போ நான் பாத்ரூம் போகல, நல்லதா போறேன். கார் ஏறதுக்கு கொஞ்சம் அப்படி சிரமப்படுவேன். இப்போ ஒரு அளவுக்கு பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் கட்டு போட்டேன், 2வது கட்டு போட்டிருக்கேன். இது நான் சென்னையில இருந்து வரேன் ஐயா. பாத்துக்க, அடுத்த வரல இடுப்புக்கு பாத்துக்கலாம். அப்படி பின்னாடி திரும்பி போ. சிவகங்கை நானே உங்களை காமிக்கிறேன். அப்புறம் நீங்க மட்டும் அப்புறம் எதுக்கு என்ன வீடியோ எடுக்கிறியா? நானே மக்கள்கிட்ட போட்டுக்கிட்டு தானே இருக்கேன். என்னைய தனியா எடுக்கணுங்கிறால அப்புறம் மட்டும் வந்து செல்ஃபி எடுங்க. அம்மா குதிய ஊன்மா. இப்ப ஊன வருதா? இந்த அளவுக்கு குதிய ஊனி எத்தனை வருஷம் ஆச்சு? திரும்ப வேண்டாம், விழுந்துருவா. ஐயா புடிச்சு 4 வருஷம் ஆச்சு ஐயா. என்னமா 4 வருஷம் ஆச்சு. இப்ப வந்ததுக்கு திருப்தியா இருக்கா? திருப்தியா இருக்கு ஐயா. நான் 4 நாளா இங்க தங்கி இருக்கேன் ஐயா. நான் உங்களை நேற்றுக்கு உடம்பு சரியில்லாத போயிட்டீங்க. அப்படி இருந்து நாங்க ரூம்ல தங்கிட்டு பாத்துட்டு போறோம். பாத்துக்க, நான் ஒரு ஆளு 80 பேரை சமாளிக்கணும். பாத்தியா மக்கள் என்ன இருக்க விடுறாளா? பாத்துக்க, என் சூழ்நிலை காய்ச்சல் உள்காய்ச்சல் இருந்துகிட்டே இருக்கு. எல்லாம் உங்களுடைய சூழ்நிலையத்தையும் பாக்கல வந்து என்னையா நீங்க நினைக்க மாட்டேங்கிறீங்க. தயவு செய்து அந்த நாள்பட்ட பிரச்சனை எல்லாம் மூலிகை மருந்து வாங்கிட்டு போய் தேய்ங்க. ரத்த கட்டு, சுருக்கு, வெறிக்கோசு, இந்த முட்டி தேய்மானம், இடுப்பு வலி, கழுத்து வலி, எல்லா வலிகளுக்குமே, இந்த வாத பிரச்சனை, நரம்பு பிரச்சனை எல்லாத்துக்குமே மூலிகை மருந்து வாங்கி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரையில தேவைன்னா கட்டிக்கலாம். தேவை இருந்தா கடிக்க புரியா, இல்லன்னா அதே மூலிகை மருந்து வாங்கிட்டு போய் தேய்க்க புரியா. ஆனா பார்த்து பத்திரமா போயிடுவாங்க. சாப்பாடு வந்துருச்சா? எல்லாருக்கும் சாப்பாடு கொடு, சாப்பிட்டு போமா. நான் சொல்றேன், சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி. சொல்லுங்க, இந்த ஐயா தூக்கிட்டு வந்தாங்க. ஆறாறு பார்த்தது? யாராரு பார்த்தது? நீங்க எல்லாம் பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களானே? நீங்க எல்லாம் பாத்தீங்க? ஆறாரு பார்த்தது? டேபிள்ல வச்சு தூக்கிட்டு வந்தாங்க. வலிவேதனை அவரால் பொறுக்க முடியல. நான் ஐயா சொல்லுவாரு அவர் என்னன்னு. இந்த அம்மா அழுகைக்கு தான் இப்ப பாத்தேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, பாத்துருக்க முடியாது. ஏன்னா டைம் கிடைக்கல, ஏற்கனவே டோக்கன் புக் பண்ணலாம் இருக்கு. உங்க ஐயா அந்த மாதிரி நீங்க நின்று எத்தனை மாசம் ஆச்சு? 1 மாசம் ஆச்சு. என்னங்கய்யா? 1 மாசம் ஆச்சு. 1 மாசம் ஆச்சு. இப்ப நீங்க நடந்து வாங்க, கம்பியை பிடிச்சு. அடுத்த வாட்டி வரல தனியா வந்துறியா? நல்லா எடுத்து முன்னாடி வைக்கணும் கம்பிய. அமைக்கு வாங்க. வெரி குட். உங்களை நடக்க வச்சிட்டேனா? நீங்க நிமிர்ந்தே நிக்க முடியாது உங்களால. உங்களை நிமிர வச்சுட்டேன். அப்படி போக சரியா வந்துடும். எப்படிமா இருக்கு? உங்க அப்பா அவர் என்னமா? இப்ப வந்ததுக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல, இப்ப நல்லா இருக்காங்க. பாத்து வச்சுங்க, இனிமே நடப்பாரு. எத்தனை மாசமா அவருக்கு பிரச்சனை? 1 மாசமா. வெளியில வைத்தியம் பார்த்தது. சரி, ரைட், எடுத்த சொல்ல வேண்டாம். இப்ப வந்ததுக்கு உங்களுக்கு எப்படியா இருக்கு? நல்லா இருக்கு சார். பார்த்து பத்திரமா வச்சுங்க. அடுத்த வாட்டி வாங்க. அடுத்து இடுப்பு பாக்குற மாதிரி தான் பாப்போம். இப்ப முனங்காலுக்கு பார்த்தாச்சு. நரம்பு பிடிச்சிருந்தாலும் எடுத்து விட்டீங்க. நீ இப்ப நடக்கலாம். பார்த்து நடங்க. சரிங்க. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி. தயவுசெய்து சொல்றீங்க, பார்த்து பத்திரமா வச்சுக்கங்க. சரிம்மா, நல்லா நல்லா அமைக்க போகும். பயப்படாம கீழே விழுந்துடப்படா. கொஞ்சம் நீங்க பின்னாடியே போங்க. தடுமாறிட்டாருன்னா போச்சு. ஏன்னா 2 மாசமா 1.5 மாசமா கூச்சத்துல இருக்காரு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி. தங்கச்சி என்னோட பேஸ்புக் ரசிகரா, ஃப்ரெண்டா, போட்டோவை பாத்துக்கிட்டே இருக்குமா. அண்ணே டெய்லி வீடியோ போடுறத. எந்த ஊருமா? கை மேல தூக்கு. நீங்க வாங்க. நல்லா உயரமா தூக்கு கைய. கீழே விடு. கீழே விட்டு தூக்கு. நல்லா தூக்கு. தள்ளுங்க உங்களை. மேல தூக்கு. கைய பிடிக்காம தூக்கணும். கீழே விடு. நல்லா தூக்குமா. இந்த மாதிரி எக்ஸசைஸ் பிராக்டிஸ் எல்லாம் கடுமையா பண்ணிட்டு வரணும். இப்ப வந்ததுக்கு எப்படிமா இருக்கு? ஏற்கனவே எனக்கு தெரியுமா உனக்கு? நீங்க வாங்க. எத்தனை வருஷம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு? 2000 எந்த இடத்துல அடி? கொச்சமிடாம காப்பாத்திருக்கா? சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. இன்னும் ஒரு வாட்டி வந்து காமிச்சுக்கோங்க. மூலிகை மருந்து தேய்ச்சிட்டு வாங்க. இனிமே அந்த நரம்பு ஸ்ட்ரோக் ரொம்ப இருக்காது. நான் சொன்ன ஆகாரத்தெல்லாம் சாப்பிடுங்க. நான் சொன்ன மூலிகை மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டே வாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, இருங்க கொஞ்சம் அந்த சாப்பாடு வந்து சாப்பிட்டு போலாம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி. அதாவது எங்க ஊர் மக்களே, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை எனக்கு. நேத்து பாவம் ஆளுலாம் நேத்து ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சு. அதனால தயவு செய்து என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த மூலிகை மருந்துகளை வாங்கி இந்த நாள்பட்ட பிரச்சனை, இந்த ரத்தக்கட்டு, வெறிக்கோசு, சுளுக்கு, இந்த நரம்பு பிரச்சனை, முட்டி தேய்மானம், மூட்டு வலி, எந்தெந்த சத பிடிப்பா இருந்தாலும் சரி, எங்க இறுக்கமா இருந்தாலும் சரி, கழுத்து திரும்பும்னாலும் கை திரும்பும்னாலும் சரி, எல்லாத்துக்குமே அந்த மூலிகை மருந்து 2 நேரம் தேய்ங்க. அப்படி இல்லையா 1 நேரமா தேய்ங்க. 1 நேரமா தேய்ச்சிட்டு நீங்க சுடுதண்ல நல்லா உப்போலி போட்டு துண்டை அதுல முக்கி தண்ணிய சதன்னு ஈரமா அப்படியே வச்சு நல்லா உருவி விடுங்க. இந்த ரத்த ஓட்டம்லாம் ஜீராயிரும். அதுக்கப்புறம் தேவைப்படுற ஆளு வலி இருக்குது, கட்டுவான்
அப்படின்னு வந்தீங்கன்னா மூலிகை மருந்து அவங்க வரையில தேவைன்னா கட்டுங்க, இல்லையா அதே மருந்து வாங்கிட்டு போங்க. நான் சாயந்தரம் வலிச்சு விடுவேன், அந்த நேரத்துக்கு வலிச்சு விடுவ கூட வலிச்சு விடுவேன், மருந்து வாங்கிட்டு போங்க. இப்போதைக்கு கட்டுக்கட்டாலும் மட்டும் இருந்து பார்த்து கட்டிட்டு போங்க. தயவு செய்து சொல்றீங்க, வந்தவங்க எல்லாருக்குமே மன திருப்தியோட தான் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். யாருக்கும் எந்த குறையும் வச்சதில்ல. யாருக்காவது வச்சிருக்கானாப்பா? இது வரைக்கும் யாருக்காவது என்ன உடம்பு சூழ்நிலை சரியில்லை, எனக்கு நேற்று காய்ச்ச பாவா, நீனா 3 நாளா கிடக்குற. நானே அன்னைக்கே போய் சொல்லிட்டேனப்பா. இருந்து பாத்துட்டு போலாம். சரி பாத்துக்கங்க, இருங்க, நான் அப்படி ஓரளவு பாத்துட்டு இருக்கேன். சரிம்மா, பாத்து பத்திரமா இருக்கலாம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி.